ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பெத்தி மூவிக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ உண்மையுமே ஒரு ஒரு அமேசிங்கான பக்கா குவாலிட்டியில் ஒரு கமர்ஷியல் கிரவுண்டடு, அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு மூவியாக தான் இந்த மூவியை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ராம் சரனுக்கு இந்த கெட்டப் எல்லாமே அவ்வளோ பக்காவாக பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு அவருடைய லுக் வந்து ரொம்ப மேசிவாக அந்த ஒரு மசில்லாம் காமிச்சு ஒரு பயங்கரமாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் வந்து அவ்வளோ ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. எஸ், உண்மையாகவே ஒரு அமேசிங்கான ட்ரெய்லர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள், ஆசமாக இருந்துச்சு. ராம் சரனுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரவுண்டட் ஸ்டோரிஸஸ் அந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் பக்காவாக பண்ணிவிடுவார். ஸோ அது மாதிரி இந்த இதுலையுமே ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் கெட்டப்பு அண்ட் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் இதில் இந்த ட்ரெய்லர்லேருந்து பார்க்கும்போது தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெத்தின்ற ராம் சரண் கேரக்டர் வந்து பேட்டிங் அண்டு ரெஸ்லிங் ரெண்டுத்துலேயுமே ஒரு பயங்கரமான, அதாவது கிரிக்கெட் அண்ட் ரெஸ்லிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு சாம்பியன் அண்ட் வெல் நோன் பிளேயராக இருந்திருக்காரு. அண்ட் பயங்கர டேலண்டடாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் இது வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, கொஞ்சம் ஒரு கிரவுண்டட் ஏரியா, அதாவது அந்த ஒரு பாகுபாடோடு இருக்கிற ஒரு இடத்துல இவருக்கான அந்த ரெகக்னைசேஷன் எப்படி கிடைக்கிது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இவங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை எப்படி உடச்சி பிரேக் பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளார போகிறாங்கன்றது அந்த ஒரு மாதிரி ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த ஒரு மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லருமே அதை ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டாங்க. அந்த பணக்காரங்க அண்ட் அந்த ஊரை வில்லேஜ் ஆள்றவங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்கும் பொழுது, ஸோ இவங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அதை வேறு ஒரு வழியில் வந்து அடக்குமுறையாக கையாளுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு ஸோ அது நிறையா வகைப்படுத்தி இந்த ஒரு நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது செம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீனிங் இருந்தது. அண்ட் அது எனக்கு வந்து அந்த கலரிங் வந்து அவ்வளோ ஒரு ஆப்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கிளாசிக் மூவி பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து இந்த ஒரு மாதிரி அந்த ஒரு கேரக்டருடைய அந்த எவால்யூஷன்றது அப்படி ஒரு மாதிரி ஊரில் இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பில் இருக்குது. அண்ட் அதே ஒரு விஷயம் அந்த ஊரை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸஸை ஈவன் ஒரு நல்ல ஒரு வெல் பிளேயர் அண்டு நிறைய டேலண்ட் இருக்கிற பர்சனாக இருந்தாலுமே எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சானா இல்லையா, ஸோ அவன் வந்து அந்த ரெஸ்லிங் உண்மையான அந்த ஒரு போட்டிக்குள்ளார என்ட்ராகிறானா இல்லையான்றது தான் ஸோ அந்த ஒரு மொத்த ஸ்டோரியாகவே இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு கேரக்டரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு டார்க்காக எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நிறையா பிளட்டு சிந்தி அந்த அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் அவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேஜஸ் அவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த மூவிலையுமே அந்த எலிவேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான். பட் ஆனால் இந்த ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஒரு கேரக்டருக்கான எலிவேஷன் எப்படி இருக்குதுன்றத ஸோ உண்மையுமே அதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த ஸ்டோரிக்கும். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ராம் சரனோட லுக் இட்ஸ் அ மேசிவாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு இதில் ஒரு போஸ் கொடுத்துருப்பாரு ஸோ ரெஸ்லிங்காக. ஸோ உண்மையுமே பார்க்குறது அவ்வளோ மேசிவாக அந்த மசில்லாம் இருந்துச்சு. அண்ட் வாய்ஸுமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு தோணுச்சுன்னா, அந்த தெலுங்கு மூவின்றதாட்டி லைட்டாக அந்த ஒரு கிளாமர் வந்து கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ண மாதிரி தோணுச்சு. மற்றபடி இஸ் அ ஓகே அண்ட் வெல் குட் ட்ரீசராக இருந்துச்சு. பயங்கர சினிமேட்டிக்கான ஒரு லுக்கில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் உண்மையுமே செம்ம ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரியே தான் இந்த மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். June 4 அன்னைக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் உண்மையாலுமே அந்த ஒரு மைல்டான ஒரு சில மியூசிக் வந்து கிரவுண்டட் அந்த ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மியூசிக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே அந்த மியூசிக்குமே கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு கேட்சியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி அதில் இருக்கிற சாங்ஸஸ் அண்டு எஸ் அஃப்கோர்ஸ் ராம் சரனுடைய அந்த ஸ்டெப்ஸஸ், அவருடைய டான்ஸ் ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துமே ஒரு மாதிரி ஒரு ஓவராலாக ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஒரு மூவியாக இருக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் வரட்டா.